கோவை மற்றும் மதுரையில் மாநகராட்சி குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் தொழிற்சாலை தொடங்கவுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் உள்ளாட்சி அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி ட்ரோன் சர்வே நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தாமதமாக சொத்து வரி செலுத்துவதற்காக விதிக்கப்பட்ட அபராதம் நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் இனி வரி மட்டும் வசூல் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். அதிகமான மழை பெய்து பாதிக்கப்பட்டாலும் வறட்சி ஏற்பட்டாலும் அதை கூட நிறுத்தி வைத்திருக்கிறோம். அதில் ஒன்று கூடுதல் இல்லை, அந்த 6% மட்டும்தான் உயர்த்தப்பட்டிருக்கு. வெள்ளலூர் ஏற்கனவே பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. அதனுடைய சாலைகள் மிகவும் குறிவாக இருக்கிறது. திருச்சியிலிருந்து வருகிற சாலையும் கோவை இணைக்கிற சாலைகளை விரிவுபடுத்தினால்தான் அந்த பணியை செய்ய முடியும். அதற்கிடையில் இவ்வளவு தூரம் பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அது வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்ய முடியுமா என்பதை யோசனை செய்திருக்கிறோம். மாண்பு பொறுப்பு அமைச்சரோடு பேசி அதை என்ன செய்யலாம் என்று கருதி உடனடியாக செய்வதற்கு ஏற்பாடு. இல்லை, அவர் பொறுப்பு அமைச்சரோடு பேசி அதை எப்படி சாலைகள் விரிவுபடுத்தக்கூடிய பணம் ஒதுக்கப்படும். சாலைகளை விரிவுபடுத்துவது பணம் ஒதுக்கினால் உடனடியாக பேருந்து நிலையமே கொண்டு வரலாம். அது இல்லாமல் இங்கெல்லாம் கோவையில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் மற்றவர்கள்லாம் சொன்ன இன்னொரு புறநகர் பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதுக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டால் அதையும் பார்ப்போம்.